அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். மார்க்கெட் வந்து ஓப்பனிங் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, நிஃப்டி நேத்தே வந்து ஒரு 700 பாயிண்ட்ஸுக்கு மேலே டவுன் வந்து கொடுத்துருந்தது. ஸோ இன்னைக்கு மார்னிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ்ல தான் நிஃப்டி வந்து ஓப்பனிங் வந்து கொடுத்துருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு கேப் டவுன், ஒரு பெரிய கேப் டவுன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கேப் டவுன் மூலியமா என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில மட்டும் கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி ரூபாய் வந்து ஒரு இழப்பு வந்து நடந்திருக்கு இன்வெஸ்டர்ஸுக்கு. அதாவது இன்னைக்கு மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 9 லட்சம் கோடி ரூபாய் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து இழந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த கேப் டவுன் வந்து எதனால அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். அதாவது வார் வந்து போயிட்டு இருக்கனால தொடர்ந்து வந்து பணத்தை வந்து வெளியே தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல மட்டும் கிடையாது, மற்ற எல்லா எக்ஸ்சேஞ்சிலையுமே சைனா, ஜப்பான், ஸோ இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சில் எல்லாம் கூட பணம் வந்து வெளியே தான் எடுத்துட்டு இருக்காங்க, தவிர யாருமே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உள்ளார வந்து கொண்டு வரல. ஓகேங்களா? இது வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ எப்படி இருக்கு, ஒரு கேப் டவுன் விழுகுது, ஒரு ரெக்கவரி, அந்த இடத்துல இருந்து ஒரு ரெக்கவரி ஆகுது, மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங், மறுபடியும் ஒரு கேப் டவுன். இது வந்து 2 நாளாக நடந்துட்டு இருக்கு. நமக்கு நியூஸஸ் வந்து ஒரு திங்கட்கிழமை பேஸ் பண்ணி ஒரு கேப் டவுன் விழுந்தது. மண்டே எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு ரெக்கவரி, மறுபடியும் கொஞ்சம் கீழே இறங்கி க்ளோசிங், மறுபடியும் ஒரு கேப் டவுன். ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கறனால பிளஸ் சென்செக்ஸ் எக்ஸ்பைரி பிளஸ் வார் டென்ஷன் இந்த ரெண்டுமே சேர்ந்து மறுபடியும் வந்து ஒரு கேப் டவுன் விழுவதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் ஹீட் மேப் எப்படிங்க இருந்தது அப்படின்னா, ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும்தான் காலையில, ஒரு 3 ஸ்டாக் மட்டும்தான் காலையில இருந்தே கொஞ்சம் வந்து ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. என்னென்ன அப்படின்னா கோல் இண்டியா, இன்ஃபோசிஸ், பாரதி ஏர்டெல், இந்த 3 மட்டும் தான் கொஞ்சம் வந்து பாசிட்டிவ்ல இருந்ததே தவிர மற்ற எல்லா ஸ்டாக்ல இருந்தும் பெரிய அளவுல வந்து பணத்தை வந்து வெளியே தான் எடுத்திருக்காங்க. அதுல ரொம்ப அடி வாங்கினது பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டார். இந்த 2 செக்டார் தான் பெரிய அளவுல வந்து நமக்கு வந்து அடி வாங்கியிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு அதை பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப ஈரான்ல வந்து புதுசா வந்து ஒரு சுப்ரீம் லீடர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்தவர் அலி காமினி அப்படிங்கிறவர். அவர் வந்து இறந்துட்டாரு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு. இப்போ ஒரு வாரங்கிற சண்டேல வந்து இறந்துட்டாரு. இப்போ வந்து அவரோட பையன் முஸ்தபா காமினி அப்படிங்கிறவர் வந்து புதுசா வந்து பதவி வந்து ஏத்திருக்காருன்னு சொல்லிட்டு ஈரானோட கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து 2 விதமா எடுத்துருக்கலாம். ஒன்று, அப்பாவை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போரை வந்து தீவிரமா கொண்டு போகலாம். இன்னொன்று, இல்லை வேணாம், இதெல்லாம் என்னோட தந்தையோட போகட்டும், இதை வந்து நம்ம எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்து கொண்டு போகலாம். ஸோ 2 ஆப்ஷன் இருக்கு. பார்க்கலாம் போக போக எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ஈரானோட படைகள் வந்து நேத்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு பேச்சுவார்த்தை வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் அதுக்கு வந்து ட்ரம்ப் வந்து என்ன ஒரு பதிலடி கொடுத்தாரு அப்படின்னா, பேச்சுவார்த்தைகள்லாம் இடமே இல்லைங்க, அதெல்லாம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இனிமே வந்து குண்டு வீச்சு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சோசியல் மீடியாவில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு பேச்சுவார்த்தைங்கிற ஒரு வேர்டு வந்து அடிபட்டினதுனாலே கண்டிப்பா வந்து ஒரு சீஸ் ஃபயருக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நேற்று வந்து பார்த்தோம்னா க்ரூட் ஆயிலும் ஒரு 200 பாயிண்ட் பக்கம் டவுன் ஆனது எம்சிஎக்ஸ் ஃபியூச்சர்ஸ்ல. இது வந்து கண்டினியூவா ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது ஒரு 2-3 நாள்ல அப்படின்னா மறுபடியும் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் வார் டென்ஷன் போயிட்டு இருக்கனால நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரியில் கண்டிப்பா பணத்தை வந்து வெளியே தான் எடுப்பாங்க. ஓரளவு மறுபடியும் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர்ல க்ளோஸ் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷன் வந்து ஹெவியா வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பெரிய அளவில் கால் ஆப்ஷன் வந்து செல் பண்ணி வச்சிருக்காங்க. புட் ஆப்ஷன் வந்து நான் பை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ கால் ஆப்ஷனை ஹெவியா செல் பண்ணா நாளைக்கு வந்து 2 விதமான மூவ்மெண்ட் வந்து இருக்கும். ஒன்று கேப் டவுன் அண்ட் செல்லிங்ல முடியும், இல்லைன்னா சைட்வேஸ்ல முடிஞ்சும். இந்த 2 ஆப்ஷன் தான். ஏன்னா சைட்வேஸ்ல நடக்கிறப்ப தான் இவங்க கால் ஆப்ஷன்ல பெரிய அளவில் வந்து பணத்தை வந்து இன்ஸ்டிடியூஷனல்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கனால சைட்வேஸ்ல போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்க வந்து ப்ராஃபிட்ல இருப்பாங்க, இல்லைன்னா கேப் டவுன் விழுகணும், இல்லை செல்லிங் ப்ரெஷர். இந்த 3 ஆப்ஷன் தான் இருக்குதே தவிர ஸோ மற்றபடி நாளைக்கு வந்து கொஞ்சம் மறுபடியும் மேலே வருமாங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஓகேங்களா? ஸோ எதனால சொன்னா கால் ஆப்ஷன்ல ஹெவியா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி வச்சிருக்காங்க செல் சைட்ல. நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சில பார்த்தோம் அப்படின்னா 3306 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதுல அட்வான்ஸ் வந்து 634, டிக்ளைன்ஸ் வந்து 2594.
கிட்டத்தட்ட 4 மடங்கு ஸ்டாக் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்ல தான் இருக்கு. அன்சேஞ்சு 78, 52 வீக் ஹைல வெறும் 16 ஸ்டாக் தான். 52 வீக் லோல வந்து 568 ஸ்டாக்ஸ் பக்கம் டவுன் தான் இருக்கு. அப்பர் சர்க்கியூட்ல 45, லோயர் சர்க்கியூட்ல 146 ஸ்டாக்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. செக்டார் வைஸ் எப்படிங்க இருக்கு அப்படின்னா எல்லா செக்டார்ல இருந்தும் பணத்தை வந்து பெரிய அளவில் எடுத்திருக்காங்க. இதுல மீடியா, மெட்டல், பிஎஸ்யூ பேங்க், ரியாலிட்டி, கன்சிடரபிள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா 1.5% மேல பணத்தை வந்து பெரிய அளவில் வந்து வெளியே எடுத்திருக்காங்க. ஸோ ஓரளவு நாளைக்கும் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஹெச்டிஎஃப்சி, அதாவது ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படிங்க இருக்கு அப்படின்னா ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் செல்லிங் பெரிய அளவில் பண்ணா மட்டும்தான் நமக்கு வந்து என்ன சொல்றது அப்படின்னா மார்க்கெட் பெரிய அளவில் வந்து கேப் டவுன் வந்து நடக்கும். ஓகேங்களா? இப்போ ஹெச்டிஎஃப்சி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசி, ரிலையன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து ரொம்ப டவுன் ஆயிருக்கு. ஓகே, இதுல இன்னொரு விஷயம் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா நல்ல ஸ்டாக்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடி நல்ல பர்சன்டேஜ் கொடுத்துட்டு இருந்த ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சீப்பான பிரைஸ்ல வந்து கிடைக்கும். சீப்பான பிரைஸ்னா 1000 ரூபாய் ஸ்டாக் 50 ரூபாய்க்கு எல்லாம் கிடைக்காது. 1000 ரூபாய் ஸ்டாக்ங்கிறது ஒரு 100 ரூபா 150 ரூபாய் தள்ளி 850 ரூபாய் அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த மாதிரி டைம்ல வந்து 850 ரூபாய் அந்த மாதிரி ஒரு 150 ரூபாய் இறங்கி வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கிடைக்கிறப்ப இன்வெஸ்டர்ஸ் ஒரு நார்மலா ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நடந்த வாரில் கூட பெரிய அளவுல நிஃப்டி எல்லாம் பெரிய அளவுல இறங்கி கீழே எல்லாம் போயிடல. ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது இல்ல ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து எப்ப வேணா நமக்கு வந்து மேல வரும். பட் நான் வந்து சொல்றது ப்ரிடிக்ஷன் சொல்றதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற டேட்டாஸை வச்சுதான் நான் வந்து ப்ரிடிக்ஷன் வந்து சொல்லிட்டு இருக்கேன். பட் போர் நிறுத்தம், சீஸ் ஃபயர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நியூஸஸ் கொடுத்துட்டாங்கனாலே கண்டிப்பா வந்து இந்த ஸ்டாக்ஸ் இப்ப இருக்கிற சூழ்நிலையில பெரிய அளவுல வந்து இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா? பட் நியூஸஸ் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். டாப் கெய்னர்ஸ்ல வெறும் 4 ஸ்டாக்ஸ் தான். நிஃப்டி 50ல மொத்தம் 50 தான். இதுல 4 மட்டும் தான் டாப் கெய்னர்ஸ், மொத்ததெல்லாம் நெகட்டிவ் தான். டாப் கெய்னர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோல் இந்தியா, பாரதி ஏர்டெல், இன்ஃபோசிஸ், டெக்டம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸ். டாப் லூசர்ஸ்ல நம்பர் 1ல இருக்கிறது டாடா ஸ்டீல், டிஎம்பிவி, எஸ்பிஐ லைஃப், எல்டி, ஜேஎஸ்டபிள்யூ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டாப் லூசர்ஸுக்கான ஒரு ஸ்டாக்ஸ். ஓகே, இப்ப நிஃப்டி எப்படிங்க இருக்கும் அப்படின்னா இப்ப நிஃப்டி வந்து ஒரு கேப் ஃபில்லிங் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கு. எப்பவுமே ஒரு கேப் டவுன் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேப் ஃபில்லிங் அந்த லோல தான் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்பும். ஸோ அதே தான் இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ நம்ம நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, எனக்கு ஃபோன் பண்ணியோ டெலிகிராம் சேனல்ல மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே சொல்லுங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து என்ன சொல்றது அப்படின்னா ஒரு சில டைம்ல இப்ப இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்த கேப் டவுன் விழுந்தா கூட நமக்கு சப்போர்ட் எடுத்துட்டு தான் மேல வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி டைம்ல சப்போர்ட் எல்லாம் சொன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்குமே நான் ரெண்டுமே சொல்லிடுறேன். இதுல பிரேக் அவுட் எப்படி பாக்குறது அப்படின்னா சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணா செல் சைட், அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணா பை சைட். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு சென்டர்ல எல்லாம் ஓப்பன் ஆனது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு கொடுக்கலாம். அதை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஓப்பன் ஆனா கூட செல் சைட் பை சைடுக்கு வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி பார்த்துக்கலாம். இப்ப பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், இதுக்கு வந்து சப்போர்ட் கிடையாது, ரெசிஸ்டன்ஸ் தான். அதாவது ரெசிஸ்டன்ஸ் சாரி ஒரே நிமிஷம், இதுக்கு சப்போர்ட் டிரா பண்ணிருந்தா டிலீட் ஆயிடுச்சு போல இருக்கு. ஓகே, பேங்க் நிஃப்டிக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து 59,005, சப்போர்ட் வந்து 58,395. நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி பார்க்கலாம். இப்ப நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 24,696, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சப்போர்ட் ஜோன் வந்து 24,400. இந்த 24,400 பிரேக் அவுட் பண்ணா நமக்கு வந்து செல்லிங். அதே மாதிரி இந்த 24,696 பிரேக் அவுட் பண்ணா நமக்கு அங்க வந்து பையிங் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த பிரேக் அவுட் லெவல் எல்லாம் எப்படிங்க ஃபைண்ட் அவுட் பண்ணா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டல் வந்து க்ளோசிங் கொடுத்தாலே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் லெவல் தான். நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி நமக்கு வந்து ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டல் மாதிரி தான். ஸோ இன்வெர்டட் ஹேமர் கேண்டல்னா ஹைக்கு மேல ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா ஃபின் நிஃப்டி இன்னைக்கான ஹை வரைக்குமே வந்துடும். இல்லை அப்படின்னா இந்த 27,020 பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வந்தது அப்படின்னா மறுபடியும் செல்லிங் தான். ஓகேங்களா? ஸோ 27,020ங்கிறது சப்போர்ட் ஜோன், ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 27,499. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி மிட் கேப். நிஃப்டி மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்ங்கிறது 13,004, ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 13,211. நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸோட சப்போர்ட் ஜோன் வந்து 79,121, ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 79,529. ஓகேங்களா? ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேப் அப் கேப் டவுன் விழுகிறப்ப கண்டிப்பா அதெல்லாம் பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் கீழே வரும். ஸோ அதனால நம்ம வந்து ஒரு ஒன் சைடு வந்து ட்ரை பண்ணலாம். மற்றபடி
பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிடில் ஓப்பன் ஆகிறப்ப கண்டிப்பாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கால் ஆப்ஷனை ஹெவியாக செல் பண்ணி வச்சிருக்கனால நாளைக்கு பெரும்பாலும் சைட்வேஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து இந்தியா விக்ஸ். இந்தியா விக்ஸ் கிட்டத்தட்ட 21.14 வந்துருச்சு. ஓகேங்களா, 21.14 வந்திருக்கு. அதிகபட்சமாக இதோட டெட் எண்ட் இந்தியா விக்ஸோட டெட் எண்ட் எது அப்படின்னா 23.10. ஸோ இதெல்லாம் பிரேக் அவுட் பண்ணிட்டு போனாதான் நமக்கு வந்து பெரிய அளவில் வந்து கொடுத்துரும். இதுக்கு முன்னாடி 32 எல்லாம் எங்க கொடுத்துருக்கு அப்படின்னா June 3 எலெக்ஷன் டைம்ல 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்தது பார்த்தீங்களா, ஒரே நல்ல பெரிய அளவுல எல்லாம் கீழே இறங்குனதுல அந்த டைம் தான் இது. இந்த இடம் வந்தது அப்படின்னா ஒரு கிராஷ் வந்து எதிர்பார்க்கலாம். பட் அவ்வளவு தூரம் போவாதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட ரேஞ்சுங்கிறது 23.10க்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் வந்து இந்தியா விக்ஸ் டேட்டால வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து யூஎஸ்டி ஐஎன்ஆர். இப்போ யூஎஸ்டி ஐஎன்ஆர் நமக்கு வந்து வீக் தான், ஸ்ட்ராங் எல்லாம் கிடையாது. பட் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு யூஎஸ்டி ஐஎன்ஆர். இங்கே அகைன் வந்து டவுன் ஆனது அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் உள்ளார வரணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ரூட் ஆயில் போயிடலாம். இப்போ க்ரூட் ஆயில் வந்து செல்லிங்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா செல்லிங் தான். இப்போ இந்த ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மார்னிங்ல கொஞ்சம் பையிங்ல இருந்தது, பிரேக் அவுட் எடுத்து இப்போ ஈவினிங் டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் செல்லிங் ஜோன் தான். ஏன் அப்படின்னா இப்போ காலையில் இன்னைக்கு வந்து வீடியோ போட முடியல. இப்போ மார்னிங்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் இஷ்யூனால இன்னைக்கு வந்து மார்னிங் வீடியோ வந்து அப்டேட் பண்ண முடியல. இல்லைனா இதை பற்றி நான் காலையிலேயே சொல்லியிருப்பேன். இப்போ அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5.6 மில்லியன் பேரல்ஸ் வந்து எங்க கிட்ட அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஜோன் எல்லாம் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் செல்லிங் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதோட நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் இப்போ இறங்குது. ஒன்று நம்ம மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ட்ரெண்ட் லைனோட டைமிங் வந்து நான் சொல்லிடுறேன். 15 மினிட்ஸ் நார்மல் கேண்டல் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் லைன் வந்து 1945, அதாவது நேத்து 1945னா நமக்கு 7:45 7:45 PM ஹையும் இன்னைக்கான 1 மணி PM ஹையும் 1 மணி PM ஹையும் சேர்த்து நீங்க டிரா பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 6815. ஸோ இந்த இடம் வந்தா மறுபடியும் அகைன் வந்து கொஞ்சம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். இப்போ நேச்சுரல் கேஸ் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 278.5. ஸோ நேச்சுரல் கேஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது 287.9. ஸோ ஈவினிங்கோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். கோல்டு என்னங்க ஆகும் அப்படின்னா கோல்டை பொறுத்த வரைக்கும் பை ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது 1,65,067. ஸோ இன்னைக்கான ஹையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ கண்டினியூஸாக கொஞ்சம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லை அப்படின்னா கொஞ்சம் கீழே இறங்கினா கூட 1,62,563ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். நெக்ஸ்ட் வந்து சில்வர் பார்க்கலாம். சில்வரும் பிரேக் அவுட் தான். ஸோ சில்வரோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது இந்த இடம் 2,81,558. சப்போர்ட்டுங்கிறது 2,68,856. ஸோ ஓவராலாக க்ரூட் ஆயில் எப்படி இருக்கும் அப்படின்னா செல்லிங் அப் டு 6,850. ஸோ அது வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். NSE and BSE பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். சைட்வேஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஒரு கேப் டவுன் விழுந்தா என்ன சொல்றது அப்படின்னா இன்னும் பெரிய செல்லிங் கொடுத்துரும். இல்லை அப்படின்னா சைட்வேஸ்ல போட்டு கால் ஆப்ஷன்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிற அமௌண்ட்டை வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து புக் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ வெரி மச்.